செருப்பு போடு. ஐயோ நான் கொடுத்த அதாவது நான் சொன்ன வார்த்தைகளை மறந்து விட்டார்கள். என் தாயார் சிரமடிக்கும் போது சிரித்த முகத்தோடு சிரமடிக்கணும், என் தந்தையார் சிரமடிக்கும் போது சிரித்த முகத்தோடு சிரமம் இருக்கணும்னு சொன்னான். ஆனா இருவரும் பெத்த பாசம் தடுத்து விட்டது. என் தாயும் அழுகிறாள், என் தந்தையும் அழுந்த கண் சிந்தனையோடு என்னை வெட்டாமல் கத்தியை கழுத்து மீது வைக்கிறான். அரவான் பார்த்தான், தினம் செலுத்துறை மணி நேரம் தான் இருக்குது, ஒரு நொடி தவறு நான் நாளை துரியனுக்கு போயாக வேண்டும். நேரம் கடந்து விட்டால் உயிர் போய்விடும், நாளை துரியனுக்கு தான் போக வேண்டும். அதனால அவன் தந்தையார் அர்ஜுனர் கழுத்தில் வைத்த கத்தியை அரவான் வைத்து அறுத்துக் கொள்கிறான். இப்பொழுது மகனாகிய நல்லரவன் வருகிறான். இதோ என்னுடைய சுந்தரமூர்த்தி அவனுக்கு ஒரு கோடி போடுகிறார். இப்பொழுது பார்க்கிறார்கள், எதிராளிக்கு மடிவதை விட தன்னுடைய தந்தைமார்களுக்காக நம் உயிர் நீட்ட வேண்டும். அப்படி உயிர் நீத்தால் தன்னுடைய தந்தைமார்கள் இந்த நாட்டை ஆழ்வார்கள் என்று சொல்லி அதாவது நல்லரவனானவர் தானே அறுத்துக் கொண்டு இறந்து விட்டார். இந்த அரவன் என்றால் சாதாரணமானவன் அல்ல, நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனுக்கும் பிறந்தவன். அதனாலே இந்த அரவனை நம்ம வணங்கி சென்றால் ஒரு காட்டு கருப்பு பேய் சாத்தி பிள்ளைச்சூனியங்கள் அணுகாது. அது மட்டுமல்ல, இந்த நாகம் என்று சொல்லக்கூடிய இந்த நாகதோஷம், சர்வதோஷம், கண்ட தோஷங்கள் எல்லாம் எதுவும் கிட்ட வராது. இதோ ஒரு வணங்கி செல்லுங்க, சகல நலமும் வளம் உண்டாது. இருக்கிறவங்க கையில் ஆளுக்கு 5 மட்டும்